செவ்வாய் ஓகே தோஷம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாதும்மா. ம். அதாவது 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தா தோஷம். ம். ஆனா அதுவே மகரமா இருந்தா, மேஷமா இருந்தா, விருச்சிகமா இருந்தா, கடகமா இருந்தா தோஷம் இல்ல. ம். செவ்வாயோட சூரியன் சேர்ந்தா தோஷம் இல்ல. ம். செவ்வாய குரு பார்த்தா தோஷம் இல்ல. ம். செவ்வாயோட குரு சேர்ந்தா தோஷம் இல்ல. ஆனா புத்திர தோஷம் ஆயிடாது ஆக்சுவலா. ம். ம். நெறைய விதிவிலக்கு செவ்வாய் ம். தோஷத்துக்கு. செவ்வாய் தோஷம் என்ன அப்டின்னா, ஒரு பையனுக்கு இருந்து பொண்ணுக்கு இல்லாம, பொண்ணுக்கு இருந்து பையனுக்கு இல்லாம கல்யாணம் பண்ணாங்கன்னா, குழந்தை உண்டாகிறது RH நெகட்டிவ்ல உண்டாயிடும். ம். இது வந்து சயன்டிஃபிக்கா ஒரு காலத்துல ப்ரூவ் பண்ணது தான். நான் சொல்றது ஓகே. 75, 76ல இத ப்ரூவ் பண்ணாங்க. ம். ம். ஆனா அது அப்படியே ரீச் ஆகல. இப்ப என்ன மீடியானா டக்குன்னு தப்பான விஷயம் ரீச் ஆகுது. இப்போ உள்ள டிஜிட்டல் மீடியால நல்ல விஷயம் ரீச் ஆகுது. நெறைய தப்பான விஷயம் தான் ரீச் ஆகுது. தப்பா சொல்லப்ப நம்மளும் அதுதான் ஆமா பேசிட்டு சார். இருக்கோம். இருக்க ஆமா. விஷயம் அதான். ஆமா. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து, அந்த RH நெகட்டிவ்ல குழந்தை உண்டாயிட்டா பொண்ணுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியா இறந்து போயிடும்னு ஒரு பயம் இருந்தது. ஓ! இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் சயின்டிஃபிக்கலா. ஆமா சயன்டிஃபிக் தான். ஓ! எல்லாமே மேக்ஸிமம் சரி, சரி. சயன்டிஃபிக் தான். நீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இப்ப. ம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் குரூப்ல சேஞ்சஸ் அத காப்பாத்திருது. குழந்தை நல்லா இருக்கு. நல்லாவே பொறந்துருது.